இந்த வீடியோ பதிவில் களம் காவல் அப்படிங்கிற படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரடியான தமிழ் படம் கிடையாது, மலையாள மொழி தமிழ் வருஷம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட மைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லரான த்ரில்லிங் படம். பொதுவாக நம்ம இந்த மாதிரி படம் எப்படி அமையுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் இந்த படமும் அமைஞ்சிருந்துச்சு. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா தமிழ்நாடு பார்டரில் வந்து நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சீரியல் கில்லர் வந்து நம்ம சீரியலாக வந்து ஒரு பேட்டர்னில் வந்து கொலை பண்ணிட்டு அப்படி அந்த கொலைகள் வந்து எடுத்து சொல்கிற விதை வந்து ஓரளவுக்கு நல்லாவே அமைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அந்த சீரியல் கில்லர் வந்து கடைசியாக வந்து போலீஸ்கிட்ட எப்படி மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படமும் அமைஞ்சிருந்துச்சு. அதில் வந்து எந்த இதுவும் இல்லை. அதோட எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு நல்லாவே வேலை செஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். இந்த படம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி பாட்டு அப்படிங்கிற மாதிரி போர்ஷன்லாம் எதுவுமே இல்லை. த்ரில்லிங் மூவிஸ் அப்படின்னாவே ஃபைட் சீக்வன்ஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இந்த மூவியில் வந்து அது வந்து பெருசாக வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கில்லர் யார் அப்படிங்கிறது வந்து படத்தை வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் போகுது. படமும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் மூவ் ஆகுது. அவ்வளோ வந்து ஒரு விறுவிறுப்பாக போகலை. பொதுவாக இந்த மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா கொலை நடக்கிறதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும். அதாவது கொலைகாரனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரியே ஒரு தப்பு பண்ணுவாங்க. அவங்கள வந்து தேடி போய் கொலை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவ் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஏன் கொலை நடக்குது, எதுக்கு கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவே இல்லை. கடைசி வரையிலும் எண்டில் கூட அந்த மோட்டிவ் வந்து கண்டினியூவே இல்லைங்கிற மாதிரி தான் படம் முடியுது. நாம் ஒரு எலி ஏன் கொல்றோம் அப்படிங்கிறது கூட ஒரு மோட்டிவ் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அவ்வளோ ஒரு சின்ன எலிக்கே வந்து அவ்வளோ மோட்டிவ் இருந்தால் தான் நம்ம அதை கொல்ல போகிறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து ஒரு கொலை நடக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் வரப்போ ஏன் மோட்டிவே இல்லாத இந்த படத்தை முடித்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் யார் வில்லன் யார் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் படம் முடியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா வில்லனை வந்து ஹீரோவாக சொல்லியிருப்பாங்க, ஹீரோவை வந்து வில்லனாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து அது அப்படியே வந்து மாற்றி தான் இருக்குது. வில்லன் ஹீரோ, ஹீரோ வில்லன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒத்து போகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்து மூலமாக மக்களுக்கு வந்து என்ன தெளிவாக சொல்ல வராங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா, தெரியாதவங்க கூட ஓரளவு தான் பழகணும், ரொம்ப டீப்பாக வந்து பழகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஆழமான கதையாக நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த படத்தை யார் யாரெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இந்த படம் இருக்குது. அதில் வந்து குறை சொல்ல முடியாது. ஓகே, நம்ம இப்போ வந்து படம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த படம் பார்த்த ஃபீலிங் வந்து நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா தலையும் இல்லை வாலும் இல்லை வெறும் உடம்பு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருந்துச்சு. ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக இந்த படத்தை போய் பார்க்கலாம். மற்றபடி வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு எதிர்பார்ப்பான படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.